கடையிலலாம் நம்ம வாங்குற புரோட்டாவோட வீட்லயே செம்ம சாஃப்டான நல்ல லேயரான புரோட்டா நீங்க செய்யலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 3/4 கிலோட கொஞ்சம் கம்மியா மாவு எடுத்திருக்கேன். நடுவில் ஒரு குழியை போட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து மாவு முட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த மாவுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போதாங்க நம்மளுக்கு வேலையே இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இழுத்து கொடுத்து நல்லா பிசையணும். அப்போ தான் மாவில் குளூட்டன் ஃபார்ம் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா மசாஜ் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். புரோட்டா மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ புரோட்டா அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நான் செய்கிற மாதிரியே கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா கிராக்கே இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தான பால்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 11 பால் கிடச்சிச்சுங்க. இப்போ இது மேலேயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா மசாஜ் பண்ணி மேலே ஈரமான ஒரு காட்டன் டவல் போட்டு நல்லா மூடி திருப்பி ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவை எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஊறி இருக்கும். அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துட்டு பேஸில் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி கை வச்சு விரிச்சிங்கன்னா நல்லா மெல்லிஸாக விரிக்க வரும். இதுக்கு நீங்கள் வீசுறதுக்கெலாம் கற்றுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ விரிச்சதை அப்படியே கையில் எடுத்து இந்த மாதிரி சுற்றி அடியில் டக்கின் பண்ணிக்கோங்க. இதை திருப்பி கூட ஊற வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். இப்போ இதை சின்னமாக ரவுண்டாக தட்டி தோசைக்கல்லில் போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் சுட்டி எடுத்து லேசாக ஆறுனதுக்கப்புறம் இந்த கை வச்சு அடிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டான புரோட்டா ரெடி.